அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி பிஆர்டி பிடி இந்த தேர்வுக்கான மார்க் வெளியிடப்பட்டுள்ளது. பாஸ் பண்ணவங்க எவ்வளோ பேர், அதே மாதிரி தமிழில் டோட்டலாக எவ்வளோ பாஸ் பண்ணியிருக்காங்க, என்ன கட் ஆஃப் வரும் இருந்தால் நமக்கு போஸ்டிங் கிடைக்கும் என்பதை இந்த பதிவில் நம்ம பார்ப்போம். இப்போது தமிழில் வந்து மொத்தமாக பாஸ் பண்ணியிருக்கவங்க எவ்வளோ பேர்னால் 7049 பேர். இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்த வேக்கண்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 518 வேக்கண்ட். ஸோ இப்போ இந்த தமிழில் இப்போ எழுதி ரிசல்ட் வந்திருக்கிறதுல இப்போது ஃபஸ்ட்டு மார்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 112, ஹையஸ்ட் மார்க்கு 112. 112ல் ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்க. அதே போல் 111ல் ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்க. 107ல் 5 பேர், 106ல் 3 பேர், 105ல் ஒருத்தர், 104ல் 4 பேர், 103ல் 5 பேர், 102ல் 4 பேர், 101ல் 4 பேர், 100 மதிப்பெண்ணில் 17 பேர். ஸோ வந்து பார்த்திங்கன்னா 100 to 112ல் 30 மாணவர்கள் பாஸ் பண்ணியிருக்காங்க தமிழில். அதே மாதிரி 99ல் 7 பேர், 98ல் 10 பேர், 97 மார்க்கில் 13 பேர், 96ல் 10 பேர். ஸோ இப்போ இதில் வந்து பாருங்கள் 96 to 99 இதுலேயே வந்து 40 பேர். ஸோ 100க்கு மேலே 30 பேர், 99 to 96 to 99ல் 40 பேர். இப்போ அதே மாதிரி 91 to 95 மார்க்கில் 210 பேர். ஸோ பார்த்திங்க அப்படின்னா இப்போ நமக்கு 91லேருந்து 112 வரைக்கும் மொத்தமாக எவ்வளோ பேர் இருக்காங்கன்னா 300 பேர். ஸோ இப்போ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 90ல் வந்து 32 பேர், 88ல் 59 பேர், 87ல் 85 பேர், 86ல் மார்க்கில் 80 பேர். அதாவது 90 மார்க்கில் ஒரே மார்க்கில் 32 பேர் இருக்காங்க. 88 மார்க்கில் 59 பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. 87 மார்க்கில் 85 பேர் இருக்காங்க. 86 மார்க்கில் 80 பேர் இருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா 86 to 90 இந்த மதிப்பெண்ணில் மட்டும் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னா 387 பேர் இருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா நம்ம 91லேருந்து 112 வரைக்கும் 300, 86 to 90ல் வந்து 387. நமக்கு மொத்த வேக்கண்ட் இதில் 687 வேக்கண்ட் வந்து 687 பேர் பாஸ் வந்து 86 to 112 மார்க்லேயே இவ்வளோ பேர் இருக்காங்க. ஸோ 518 பேர் போஸ்டிங் இருக்கும்போது ஸோ 86 மார்க்கு மேலே எடுத்திருந்தால் கண்டிப்பாக வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி 81 மார்க்லேருந்து 85 வரைக்கும் 450 பேர். ஸோ வந்து 81லேருந்து 112க்குள்ளே மார்க் இருந்தால் நீங்கள் வந்து இந்த டிஆர்பியில் எதிர்பார்க்கலாம். இப்போ ஏன்னா மார்க் வந்து பொது பிரிவினர், பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்டி, எஸ்டிஏ, அதாவது எஸ்சிஏ இவங்களுக்கு எல்லாமே வந்து கட் ஆஃப் போட்டு 30% லேடிஸ் கட் ஆஃப், ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டு இந்த மாதிரிலாம் போடுறப்போ, அதே மாதிரி பிஎஸ்டிஎம் தமிழ் மீடியம் மாணவர்களுக்கெல்லாம் போடுறப்போ நம்ம வந்து 81 மார்க் மேலே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வாய்ப்பு இருக்குது. அதை விட கம்யூனிட்டி வைஸ் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் குறைஞ்சும் வரலாம். 75 மார்க் மேலே இருந்தாலும் கிடைக்கலாம். பட் ஆனால் 86 மார்க்கு மேலே, அது 86 மார்க்கு மேலே இருக்கவங்க வந்து சேஃபர் ஜோனில் இருக்கீங்க. அதே மாதிரி 90 மார்க்குக்கு மேலே தமிழில் எடுத்துருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே மேக்ஸிமம் நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த டைம் பொறுத்த வரைக்கும் தமிழில் 90 மார்க்கு மேலே இருக்கிறவங்க நீங்கள் வந்து 100% வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா சப்ஜெக்டோட இந்த டைம் வந்து மேக்ஸ், இங்கிலீஷ் அண்டு தமிழ் இந்த 3ல் தான் பாஸ் பண்ணவங்க அதிகமாக இருக்காங்க. மொத்தமே வந்து 41,405 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. அதில் வந்து எக்ஸாம் எழுதினவங்க வந்து 40,136 பேர் எழுதியிருக்காங்க. இதில் வந்து பாஸ் பண்ணவங்க 37,315 பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தமாக எல்லா சப்ஜெக்ட்டும் சேர்ந்து பார்ட் ஏ, பார்ட் பி ரெண்டுலேயும் சேர்ந்து வெற்றி பெற்றவர்கள். ஸோ இப்போ இந்த இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய சப்ஜெக்டில்
இந்த மதிப்பெண்ணுக்கு மேலே இருக்கிற மாணவர்கள் தைரியமாக இருக்கலாம். வேக்கண்ட் வந்து மீண்டுமே கூட கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது நியரஸ்ட் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸு எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த மதிப்பெண்ணுக்கு குறைவாக இருக்கிற மாணவர்களுக்கு கிடைக்காதா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது சில பேர் இருக்கலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக பிஎஸ்டிஎம், அதுக்கு அடுத்தது ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்ட் இருக்கலாம். இதுக்கு கீழே இருந்தாலும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொறுத்திருந்து பாருங்கள். இப்போ இன்னும் ஒரு அதிகபட்சம் ஜூன் மந்த்து ஃபஸ்ட் வீக் செகண்ட் வீக் உள்ள இந்த ஃபைனல் லிஸ்ட்டு. இப்போ இதில் என்னென்னா இந்த மார்க்கோட இப்போ 2013 12-13 இருந்து டெட் பாஸ் பண்ணவங்களுக்கு 5.5 5 மார்க்கு இந்த மாதிரி 4.5 மார்க்கெலாம் கூட்டி போடுறப்ப அதுதான் இறுதியானது. ஸோ இப்போ மார்க் இதில் குறைஞ்சிருக்கு அப்படின்னா அந்த மார்க்கை ஆட் பண்ணி போடுறப்ப பின்னாடி இருக்கவங்க முன்னாடி வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து பொறுத்திருந்து பார்க்கலாம். பட் இது ஃபைனல் லிஸ்ட்டு வெளியே வந்துட்டதுனால ஒரு குறிப்பிட்ட மார்க்கு மேலே இருக்கவங்க தைரியமாக எதிர்பார்க்கலாம். ஸோ அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். அதே மாதிரி யூனிக் அகாடமியில் வந்து பார்த்திங்கன்னா பிஜிக்கான பயிற்சி இப்போ ஸ்டார்ட் ஆகிருக்கு. இப்போது பிஜி முடித்த மாணவர்கள் இந்த டெட் எழுதி இந்த டிஆர்பியில் எழுதி கிடைக்கல அப்படின்னா பிஜிக்கு நீங்கள் பயிற்சி எடுக்கலாம். அதே போல் இனிமேல் வந்து எவ்ரி இயர் வந்து பிடி பிஆர்டிக்கு வந்து யூஜி எக்ஸாம் இருக்குது. ஸோ அந்த எக்ஸாம் வந்து கடைசி ஒரு 2 மாதம் 3 மாதம் படிக்கிறத விட ஒரு வருஷம் முழுசாக நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா நல்ல மார்க் வாங்கி கண்டிப்பாக பாஸ் பண்ணிடலாம். இப்போ அடுத்து டெட் பேப்பர் 2 எல்லாமே கால்ஃபர் வரப்போகுது. ஸோ அதில் பாஸ் பண்ணுறவங்க எழுதி பாஸ் பண்ணிவிட்டு மீண்டும் யூஜி டிஆர்பி காம்படிட்டர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கிடைச்சிங்க எல்லாருக்கும் சந்தோஷம். கிடைக்கல அப்படின்னா நம்ம இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அடுத்து வர தேர்வில் கண்டிப்பாக பாஸ் பண்ணலாம். யூனிக் அகாடமி பொறுத்த வரைக்கும் 2001 டிஆர்பி நம்ம நடத்திட்டுருக்கோம். 2001 to 2007 யூஜி டிஆர்பி இருந்தது. அதுக்கு பிறகு 2011 தான் யூஜி டிஆர்பி எடுத்துகிட்டு டெட்டு அப்படின்றது வந்தது. ஸோ அதனால் டெட் எழுதின பிறகு மீண்டும் யூஜி டிஆர்பின்ற ஒரு இது வந்துட்டதுனால அந்த கால்ஃபர் வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இல்லாமல் இப்போ இருந்தே கிடைச்சவங்க அனைவரும் ஜாயின் பண்ணிடுங்க. கிடைக்காதவங்க நம்ம வந்து வருத்தப்படுறத ஒன்றும் இல்லை. ஏன்னா இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் நம்ம எந்தளவுக்கு பண்ணியிருக்கோம், எவ்வளவு நம்ம வந்து இன்னும் பண்ணியிருக்கணும் அப்படின்றத வந்து உங்களுக்கு தெரியும். அடுத்த டைம் இதோட இன்னும் காம்படிட்டர் அதிகமாகிடுவாங்க. அதனால் இருக்கிற அந்த நேரத்தை சரியாக பயன்படுத்துங்க. யூனிக் அகாடமியில் சேர்ந்து பயன்பெறுங்க. உங்களுக்கு மேலும் தகவல் ஏதாவது வேணும்னா 7868997994 மற்றும் 94323764 என்ற எண்ணிலும் தொடர்பு கொண்டு நீங்கள் எந்த தகவல் வேணாலும் தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம். அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம்.